போட்டியில கலந்துக்க போறாங்க. முதல் சுற்று அறிமுக சுற்று, இரண்டாவது சுற்று நேர்காணல் சுற்று, அதாவது இன்டர்வியூ சுற்று. சரி, ஆனா 2 பேரும் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அத தேர்ந்தெடுக்க வந்திருக்காரு நம்ம நடுவர் திரு சரவணன் நாயாவு. மைக்கா வணக்கம் திரு சரவணன், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ஜோரா இருக்கோம். சரி, படைப்பாளர் ஆவது கஷ்டமா இல்ல சுலபமா? கண்டிப்பா ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நான் கூட ரொம்ப திணறி தான் படைப்பாளரை வந்திருக்கேன். 7 வருஷம் எடுத்தது. இன்னைக்கு பல ட்ரைனிங் எல்லாம் மேற்கொண்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஆதித்யா, ஹரிணி 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கேன். இந்த சின்ன வயசுலயே நீங்க வெளுத்து கட்டுறீங்க. ஓகே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க இன்னொரு ஒரு பேடான விஷயம் செஞ்சிருக்கீங்க. நீங்க சுட்டிஸோட ஸ்டாண்டர்டை உயர்த்திட்டீங்க. அதனால இன்னைக்கு வரும் கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் உங்களை வச்சுதான் நான் ஜட்ஜ் பண்ண போறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, இப்ப முதல் சுற்று முதல் போட்டியாளர் பாப்போம். அவங்கதான் நம்ம பிரேகா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது சுட்டி சுட்டி சுட்டிஸ் கிளப். நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்ல போறேன். இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு விறுவிறுப்பான போட்டி இருக்கு. விறுவிறுப்பான போட்டியை பாக்குறதுக்கு முன்னால ஒரு ஜோக் சொல்றேன், கேளுங்க. ராமு சோமுன்னு 2 பசங்க இருந்தாங்க. ராமு ஒரு நாள் சோமு கிட்ட வாடா கோழியை போய் பிடிக்கிறான்னு சொன்னான். அதுக்கு சோமுவும் சரின்னு அவன் பின்னாடியே போயிட்டான். அங்க போயிட்டா சோமு ஒரே அழுக. ராமு ஏன்டா அழுகிறன்னு கேட்க போடுற சோமு சொல்றான், ஏண்டா நீ எனக்கு ஏமாட்டிட்டிய, கோழியை பிடிக்க சொன்ன வேண்டாம், இங்க நெருப்பு கோழியை பிடிக்க வர சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டான். என்னங்க ஜோக் புரிஞ்சிச்சா? சிரிச்சிட்டீங்களா? சரி, இப்ப வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். நல்ல கான்பிடென்டா பண்ணாங்க. டயலாக் டெலிவரிலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆரம்பத்துல கொஞ்சம் ஹெசிடன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்ல, கண்ணு கேமரா ஆஃப் கேமரா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டைரக்டா பாக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல ஒரு முயற்சி. இரண்டாவது போட்டியாளர் யூசுப் கான் தொடக்க பள்ளியில 6ஆம் வகுப்புல படிக்கிறாங்க. அவங்கதான் ராக்கிங் ரைஷா. வணக்கம், இது உங்கள் சுட்டிஸ் கிளப். நான் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படிக்க போறேன். நான் தான் ரைஷா. நீங்க எதிர்பார்க்கிற விரும்புற எல்லா அங்கங்களும் சுட்டிஸ் கிளப்லயே கிடைக்கும். அதோடு விறுவிறுப்பான போட்டி இன்றைக்கு உங்களுக்காக காத்திருக்கு. போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோக் சொல்ற, கேளுங்க. ஒரு ஆடவர் ஒரு கணவன் கிட்ட கேட்டாராம், அவங்க மனைவிக்கு நாய் கடிச்சுதான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு சிகிச்சை பார்த்தீங்களா? அதுக்கு அந்த கணவர் சொன்னாரு, ஆமா, என்னோட மனைவி நாய் தான் கடிச்சிச்சு, ஆனா சிகிச்சை எல்லாம் ஒண்ணும் பார்க்கல, ஆனா நாய்க்கு மட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கி போட்டேன்னு சொன்னாரு. சிரிச்சீங்களா? சரி, வாங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இது உங்கள் ஃபன் ஆன சுட்டிஸ் கிளப். சரி, திரு சரவணன் எப்படி செஞ்சிருந்தாங்க? ரைஷா, உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டிவி ஃபேஸ் இருக்கு. ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட படைக்கணும். நீங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம். அந்த ஸ்மைல் நீங்க ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டீங்கன்னா மக்கள் அந்த சிரிப்புலயே விழுந்து நீங்க ஹோஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ரைஷா. சரி, இப்போ மூன்றாவது போட்டியாளர் யார்? ஹரணி. அவங்கதான் அசத்தா அகிலா. வணக்கம், இது சுட்டிஸ் கிளப். நான் தான் இனிமே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக படைக்க போறேன். நான் தான் அகிலா. நீங்க எதிர்பார்க்கிற விரும்புற எல்லா அங்கங்களும் சுட்டிஸ் கிளப்ல இருக்கு. அதோட விறுவிறுப்பான ஒரு போட்டி அங்கமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்றேன், கேளுங்க. ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட போய், ஆசிரியர், நான் செய்யாத தப்புக்கு எனக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்களான்னு கேட்டான். அதுக்கு ஆசிரியர் சொன்னாங்க, கண்டிப்பா தரமாட்டேன்னு சொன்னாங்க. உடனே அந்த மாணவன், நன்றி ஆசிரியர், ஏன்னா நான் இன்னைக்கு என்னோட வீட்டு பாடத்தை செய்யல, தண்டனை இல்லைல்ல சொன்னான். எல்லாரும் நல்லா சிரிச்சிங்களா? சரி, வாங்க நம்ம இப்ப நிகழ்ச்சிக்கு போவோம். இது உங்க ஃபன்னான சுட்டிஸ் கிளப். சரி, திரு சரவணன் எப்படி செஞ்சிருந்தாங்க நம்ம அகிலா? நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்க உங்களுக்கு 10 வயசு தானே. அதாவது இந்த வயசுல ஒரு லைவ் ப்ரோக்ராம், ஒரு கேமரா முன்னாடி வர்றதே ஒரு பெரிய விஷயம் தான். நல்ல ஒரு முயற்சி. நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட பேசலாம். ட்ரை பண்றது. ஓகே, தேங்க் யூ. ரொம்ப நன்றி சார். சரி, இப்போ அடுத்த போட்டியாளர் ரைசிங் ரேச்சல்.
உங்க சிட்டிஸ் கிளப். இனிமே இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக நடத்த போறேன். நான் தான் ரீச்சல். இங்க நீங்க எதிர்பார்க்கிற விரும்புற எல்லா அங்கங்களும் இங்க இருக்குது. அதோட ஒரு விறுவிறுப்பான நல்ல ஒரு போட்டியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஜோக் சொல்றேன், கேளுங்க. ஒருத்தன் சொன்னா, இந்த சட்டை ரொம்ப அழகா இருக்குது, தீபாவளிக்கு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன், அந்த சட்டையை தீபாவளிக்கு வாங்கல, எனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். சிரிச்சிங்களா? சரி வாங்க நம்ம இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இது உங்க ஃபன்னான சுட்டீஸ் கிளப். சரி, திரு சரவணன் எப்படி செஞ்சிருந்தாங்க நம்ம போட்டியாளர்? ரேச்சல் இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் ஒன்ஸ் இந்த போட்டியில. கடைசியில சொல்றீங்களா இந்த ஃபன்னான சுட்டீஸ்லாம், அது வந்து முகத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னோட சொல்லி இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சரவணன் சார். ரொம்ப நன்றி ரேச்சல். சரி, இப்ப அடுத்த போட்டியாளர் யார்? அவங்கதான் நைஸ் நேஹா. இது உங்க சுட்டீஸ் கிளப். நான் தான் இனிமே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு படிக்க போறேன். நான் தான் நேஹா. இந்த நிகழ்ச்சியில விறுவிறுப்பான அங்கங்கள் நிறைய இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற விரும்புற எல்லா அங்கங்களும் எங்க சுட்டீஸ் கிளப்ல இருக்கு. அதோட விறுவிறுப்பான போட்டி அங்க ஒண்ணு இன்னைக்கு காத்து இருக்கு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி நான் ஒரு ஜோக் சொல்றேன், கேளுங்க. ஒரு அம்மா அவங்களோட நண்பர்கிட்ட சொன்னாங்க, ஏன் உங்க பையனை ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் உட்கார வச்சிருக்கேன், அப்பதான் என் பையன் கெட்டே போகாம இருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. சிரிச்சிங்களா? சரி வாங்க இப்ப நிகழ்ச்சிக்கு போலாம். இதுங்க ஃபன்னான சுட்டீஸ் கிளப். சரி, திரு சரவணன் எப்படி செஞ்சிருவாங்க நம்ம நேஹா? நேஹா கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லேக்கிங்கா இருந்தது. என்ன இன்னைக்கு வந்து என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்களா நீங்க? நல்ல ஒரு முயற்சி. you have to keep on trying. இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். you will do well. Thank you. ரொம்ப நன்றி திரு சரவணன். சரி, முதல் சுற்றின் கடைசி போட்டியாளர் யார்? கடைசி போட்டியாளர் சூப்பர் சாரா. இது உங்க சுட்டீஸ் கிளப். நான் தான் இனிமே இந்த நிகழ்ச்சிக்கு படிக்க போறேன். நான் தான் செலினா. நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற எல்லா அங்கங்களும் சுட்டீஸ் கிளப்லயே இருக்கு. அதோட விறுவிறுப்பான ஒரு போட்டி அங்கமும் இன்றைக்கும் காத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு போறது முன்னால் ஒரு ஜோக் சொல்றேன், கேளுங்கள். இரண்டு சிறுவர்கள் சண்டை போட்டு இருந்தாங்க. ஆசிரியர் சொன்னாங்க, சண்டை போடாத, எடுத்து கொடுக்க வேண்டும். இன்னொரு மாணவன் சொன்னா, சரி, அவன் என்னோட புத்தகம் எடுத்தா, நான் அவனுக்கு அடி கொடுத்தேன். சிரிச்சிங்களா? சரி, நிகழ்ச்சிக்கு போலாம். இது உங்களோட ஃபன்னான சுட்டீஸ் கிளப். கேட்டுக்கிட்டீங்களா ஆதித்யா? நல்லா கேட்டுக்கிட்டேன். சரி, திரு சரவணன் எப்படி செஞ்சிருந்தாங்க நம்ம போட்டியாளர்? கியூட்டா இருந்தது இல்லையா? கியூட்டா இருந்தீங்க. பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. ஆனா வந்து அப்பப்போ மறுபடியும் வந்து நீங்க வந்து ஒரு சின்ன போர்ஷன்ல வந்து லைனை மறந்தனால கண்ணு மேலேயும் சைட்லயும் ஓடிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, சுத்த தமிழ்ல பேசணும்னு அவசியம் இல்லை. அதாவது நான் இப்பொழுது ஒரு நடுவராக இருக்கின்றேன் அந்த மாதிரி சொல்லி தவிர பேச்சு தமிழ்ல பேசுங்க, அது ஈஸியா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சரவணன். சரி கண்டி, இப்ப என்ன? சரி ஆதித்யா, இப்போ இரண்டாவது சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தி பிரேக். அதனால இருக்க கூடாதுங்க. இது ஒரு நேரடி ஒளிபரப்பு.